السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، قال الله تعالى في القرآن المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. قال النبي صلى الله عليه وسلم: فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد النبي صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அனைத்து புகழும் புகழ்ச்சியும் இறைவனாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கே உரித்தாக்கி அவனுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த உலகிற்கு இறுதியாக அனுப்பப்பட்ட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியின்கள், தபா தாபியின்கள், மேலும் இந்த உலகத்தில் முஸ்லீமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, வாழப் போகின்ற, வாழ்ந்து மரணித்த அனைத்து முஸ்லீம்களின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. எளிமை இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் நாம் அனைவரும் இன்றைய தினம் ஒரு முக்கியமான ஒரு தலைப்பை பற்றி பார்க்க இருக்கின்றோம். இந்த விடயம் என்பது கட்டாயமான முறையில் நாம் அனைவரும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. ஏனென்றால் இப்போது நாம் பார்க்கக்கூடிய இந்த விஷயத்தில் ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், அனைவருமே பலகீனமான ஒரு நிலையில் இருக்கின்றோம். அதில் சில நபர்கள் தெரிந்தோ அந்த தப்பை செய்கின்றார்கள், சில நபர்கள் தெரியாமல் அறியாமையால் அந்த தவறுகளை செய்யக்கூடிய மனிதர்களாக இருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு அழகான ஒரு முன்மாதிரியாக இருக்கின்றார்கள் அனைத்து விஷயங்களிலும். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு அழகிய கடன். அழகிய கடனை பொறுத்தவரையில அழகிய கடன்னா என்ன அப்படின்னு நம்ம கட்டாயமான முறையில் ஒவ்வொரு நபர்களும் தெரிந்து கொள்ளணும். ஏன், என்ன காரணம், ஏன் இதை பத்தி நம்ம தெரிந்து கொள்ளணும்னா, ஒவ்வொரு நபர்களும் கட்டாயமான முறையில ஏதோ ஒரு கடனை ஒவ்வொரு நபர்கள்ட்ட வாங்கி கொண்டுதான் இருக்கிறோம். உதாரணமா பாருங்க, நாம ஏதாவது ஒரு அத்தியாவசிய தேவைக்கு திடீர்னு நம்மள்ட்ட இல்லைன்னா நம்மளுடைய பொருளை அழகான முறையில அடகு வைத்து கொண்டு நம்ம கடனை வாங்குறோம். அதே போல பக்கத்து வீட்டுல நம்ம எல்லாம் ஸ்டூடெண்டா இருக்கிறதுனால பக்கத்துல உள்ள பையன் நம்ம என்ன பண்றோம், தேவையான பென்னு, நோட்டு, அதே மாதிரி சில விஷயங்களை நாம கடனாக வாங்குறோம். இப்படி எல்லாருமே கடனாக சில விஷயங்களை கட்டாயமான முறையில ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், வாங்கக்கூடிய மக்களாக இருக்கிறோம். இந்த கடனை பத்தி இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம ஒவ்வொரு நபர்களும் தெரிஞ்சுக்கணும். அழகிய கடன்னா என்னன்னா, நாம பிற நபர்கள்ட்ட உதவி கேட்கும் போது அந்த நபர் அல்லாஹ்வை சாட்சியாக வைத்து அல்லாஹ்வுக்காக நமக்கு தேவைப்படக்கூடிய தொகையையோ தேவைப்படக்கூடிய பொருளையோ கொடுக்கக்கூடிய ஒரு நிலை தான் அழகிய கடனாக இருக்கும். ரெண்டாவது ஒரு விஷயம் சொல்றாங்க, அழகிய கடன் அப்படின்னா என்னன்னா, அல்லாஹ்வுடைய பாதையில தர்மம் செய்யறது அழகிய கடன் அப்படி என்று சொல்லப்படுது. அந்த அடிப்படையில் இன்றைய தினம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல அழகிய கடனை பத்தி சொல்லும் போது, மன் தல்லதி யுக்ரிதுல்லாஹ் கர்லன் ஹஸனா, யார் அல்லாஹ்வுக்காக அழகிய கடனை கொடுக்கறீங்க, யார் அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் தரக்கூடியவர் யார் அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். அப்படி யார் அல்லாஹ்விடத்துல அழகிய கடன் கொடுக்கிறாங்களோ, யார் அல்லாஹ்வுக்காக அழகிய கடன் கொடுக்கிறாரோ அப்படிப்பட்டவங்களை சிறப்பித்து அல்லாஹ் சொல்லும் போது, இன்ன துக்ரிலுல்லாஹ் கர்லன் ஹஸனா, அல்லாஹ்வுக்காக யார் அழகிய கடன் கொடுக்கிறாங்களோ, அதாவது நம்மகிட்ட ஒரு ஆள் ஹெல்ப் கேட்பார், அது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம கொடுக்கக்கூடிய விஷயம் என்பது அது கடனாக இருக்கும். அதே போல நாம செய்யக்கூடிய தர்மம் இருக்க
அதுவும் அல்லாஹ் பாதையில கொடுக்கக்கூடிய, அல்லாஹ்வுக்காக கொடுக்கக்கூடிய தர்மம் எனப்படும். அந்த அடிப்படையில யார் அப்படி அழகிய கடன் கொடுக்கிறாரோ அவருடைய சிறப்பு பத்தி அல்லாஹ் சொல்லும் போது யுதாயிஃபுஹும் லக்கும், யார் அந்த அழகிய கடனை கொடுக்கிறாரோ அதை அல்லாஹ் பல மடங்காக திருப்பி அவர்களுக்கே திருப்பி கொடுப்பான். அதோட மட்டும் இல்லாம அல்லாஹ் மேலும் சொல்றான், ஓ யக்ஃபிரு லகும், அல்லாஹ் அவர்களை மன்னிப்பான். இப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யார் அழகிய கடனை கொடுக்கிறாங்களோ அவர்களுடைய சிறப்புகளை பத்தி அல்லாஹ் சொல்றான். அந்த அடிப்படையில கட்டாயமான முறையில நம்மள்கிட்டையும் நிறைய நபர்கள் உதவின்னு வந்து நிப்பாங்க. அப்படி எப்ப நம்ம உதவி செய்யறோமோ அந்த உதவி என்பது நம்ம அல்லாஹ்விட்ட கொடுக்கக்கூடிய கடனாக இருக்கு. அல்லாஹ் நாளை மறுமையில அதுக்கு நமக்கு பிரமாண்டமான கூலிகள் அல்லாஹ் சுப்ஹானஹு நமக்காக கொடுப்பான். அததான் அல்லாஹ் இங்க சொல்லி காட்டுறான். அதை நான் பன்மடங்காக பெருக்கி உங்களுக்கு நாங்க திருப்பி கொடுப்போம். அதே போல உங்களுடைய பாவங்கள் நாங்க மன்னிப்போம், அல்லாஹ்வுக்கு நீங்க கடன் கொடுத்தா இப்படின்னு சொல்றாங்க. இந்த வசனத்துக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு விளக்கம் கொடுக்கும் போது அழகிய கடன் கருள் ஹசனா என்னன்னா திருப்தியை, அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி நல்ல மனதுடன் அவனுடைய பாதையில் செலவிடுவதாகும். அல்லாஹ்வுக்காக கொடுக்கப்படக்கூடிய எல்லா சதக்காவுமே அல்லாஹ்வுக்கு நாம கடன் கொடுக்கிறோம். அது மட்டும் இல்லாம இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க, அழகிய கடன் என்னன்னா ஹலாலான செல்வத்தில் இருந்து முக்கியமான படிப்பினை பெறக்கூடிய ஒரு விஷயம். நம்முடைய செல்வம் ஹலாலான முறையில இருந்து அதை கொடுக்கும் போதுதான் அந்த அல்லாஹ்வுக்கு கடன் கொடுக்கக்கூடிய அந்த விஷயம் என்பது நம்மகிட்ட இருந்து ஏற்றுக்கொள்ளப்படும். ஹலாலான செல்வத்தில் இருந்து மனம் வந்து முகசுதி இல்லாமல் அல்லாஹ்வின் பொருத்தத்தை நாடி நீங்க எதெல்லாம் செலவு செய்றீங்களோ அது எல்லாமே அல்லாஹ்வுக்காக கொடுக்கக்கூடிய கடனாக இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சஹாபி வராங்க. அந்த சஹாபி மிகவும் சிறந்த ஒரு சஹாபி. அந்த சஹாபி இந்த வசனம் இறங்கப்பட்ட உடனே ரசூலுல்லாஹ்ட்ட வராங்க. அல்லாஹ்வுக்கு கடன் கொடுக்க முடியுமா, அல்லாஹ்வுக்கு கடன் கொடுப்பவர் யாருன்னு கேக்குறானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது, ஆமா அல்லாஹ்வுக்கு நீங்க கடன் கொடுக்கலாம், அதை கொண்டு உங்களை அல்லாஹ் சுவனத்திலே நுழைவிக்க விரும்புகின்றான் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது உடனே அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட 600 பேரிச்ச மரங்கள் இருக்கக்கூடிய ஒரு தோட்டத்தை உடனே அல்லாஹ்வுடைய பாதையில கொடுத்தாங்க. அல்லாஹ்வுடைய வசனம் இறங்கப்பட்ட உடனே சஹாபாக்களுக்கு மத்தியில அல்லாஹ்வுடைய வசனம் என்பது இறங்கப்பட்டால் இப்படிதான் உடனே அதை ஈமான் கொள்வாங்க, உடனே அதை செய்வாங்க. அந்த சஹாபிய பாருங்க, நம்ம ஒரு சின்ன பேனா ஒரு பென்சில் கேட்டா கூட நம்ம கொடுக்க மாட்டோம். நம்ம மாணவர்கள், சின்ன ஒரு மாணவர் பெரிய மாணவர்கள் வந்து ஏதாவது ஒரு ஹெல்ப் கேட்டா செய்ய மாட்டோம். ஆனா அல்லாஹ் எந்த அளவுக்கு சிறப்பான ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கானா, நீங்க அல்லாஹ்வுக்கு கடன் கொடுத்தா உங்களுக்கு சுவனம் நுழைவிக்க அவன் விரும்புறான் அதன் மூலமா அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இத சொல்லிட்டு அந்த 600 பேரிச்ச மரங்கள் தோட்டத்தை கொடுத்துட்டாங்க. அல்லாஹ்வுடைய பாதையில கொடுத்த அவர் நேரா அந்த தோட்டத்துக்கு போய் அவருடைய மனைவியை கூப்பிடுறார். எந்த அளவுக்கு இந்த சஹாபி ஒரு புறம் சிறப்பான முறையில் இருந்தாலும் அந்த சஹாபிய பெண்மணி ஒரு முறம் சிறப்பான முறையில் இருந்திருக்கிறாங்க. அதை பத்தி தான் சொல்லும் போது நேரா அந்த தோட்டத்துக்கு வராங்க. அந்த தோட்டத்துக்கு வந்து அந்த சஹாபி அந்த மனைவிட்ட சொல்லும் போது சொல்றாரு, அல்லாஹ்வுடைய பாதையில அல்லாஹ்வுக்காக இந்த தோட்டத்தை நான் கடன் கொடுத்துட்டேன் அல்லாஹ் இடத்துல அப்படின்னு சொன்ன உடனே இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மனைவிமார்களை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா அடுத்தவங்களுக்கு சின்ன ஒரு உதவி செஞ்சாலே போதும். நம்மளுக்கே எங்க பொருளாதாரத்துக்கு ஒன்னும் பண்ண முடியல, நீங்க ஏன் சதக்கா செய்றீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய பெண்மணிகள். அதே போல எத்தனையோ நகைகள் எத்தனையோ எவ்வளவுதான் வாங்கி கொடுத்தாலும் இது எனக்கு பத்தாது அப்படின்னு சொல்லக்கூடிய மனைவிமார்களுக்கு மத்தியில நல்ல ஒரு லாபம் தரக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்க செஞ்சுட்டு வந்திருக்கீங்க. அவ்வளவு பெரிய தோட்டத்தை கொடுத்த அந்த சஹாபி வெளியேறுங்க, இந்த தோட்டத்தை நான் அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செஞ்சுட்டேன், அல்லாஹ்வுக்காக கடன் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சஹாபிய பெண்மணி சொன்ன வார்த்தை, லாபகரமான ஒரு வியாபாரத்தை நீங்க செஞ்சிருக்கீங்க, லாபகரமான ஒரு கடனை நீங்க கொடுத்திருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. இத கேட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களுடைய சிறப்பை பத்தி சொல்லும் போது சொல்றாங்க, அபூ தல்ஹாவுக்கும் சுவனத்தில் எத்தனையோ பேரிச்ச மர கொத்துகள் உள்ள இந்த மரத்துல இந்த உலகத்துல
வெறும் 600 மரங்கள் உள்ள ஒரு தோட்டத்தை அல்லாஹ்வுடைய பாதையில கொடுத்தாங்க. இதற்கான சிறப்பை பத்தி ரசூலுல்லாஹி சொல்லும் போது, சுவனத்தில் அபூதஹதாவுக்கு கொத்து கொத்தாக இருக்கக்கூடிய பேரித்தம் மரங்கள் உள்ள தோட்டங்கள் அல்லாஹ் கொடுப்பான். அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய பாதையில தர்மம் செய்யக்கூடிய விஷயம் இருக்கும். நீங்க 1 ரூபா தர்மம் கொடுப்பீங்க, 2 ரூபா தர்மம் கொடுப்பீங்க, ஆனா அல்லாஹ்வுடைய பாதையில அது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும். ஒரு பேப்பரை கிழிச்சு கொடுத்தாலும் அது அல்லாஹ்வுக்காக நீங்க செஞ்சீங்கன்னா, முகஸ்துதி இல்லாம செஞ்சீங்கன்னா, ஹலாலான முறையில இருந்ததுன்னா அதனுடைய கூலி என்பது அல்லாஹ்வுடைய பாதையில மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும். இந்த அடிப்படையில அழகிய கடன் என்பது மார்க்கத்துல கூடும், வட்டி இல்லாத கடன் என்பது அழகான முறையில மிக சிறந்த ஒரு விஷயமாக மார்க்கத்துல பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அழகிய கடன் வாங்கியிருக்காங்க. ஒரு யூதனிடம் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. எந்த மாதிரினா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய போர் கவசத்தை கொடுத்து அவங்கள்ட்ட இருந்து உணவு பொருட்களை தங்களுடைய குடும்பத்துக்காக ரசூலுல்லாஹ் வாங்கினாங்க. இது ஒரு அழகான ஒரு கடன். என்னுடைய பொருளை வச்சுக்கிட்டு அதுக்கான உணவு தானியங்கள் நீங்க கொடுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழ்மையின் காரணமாக மத்த காரணமாக வாங்கல. எப்படி கடன் வாங்க வேண்டும், எப்படி கடன் கொடுக்க வேண்டும் அப்படி என்பதற்காக தான் அழகான ஒரு முன்மாதிரியா இருக்கக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை நமக்கு காட்டி தந்திருக்காங்க. அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஒட்டகத்தை, இளம் ஒட்டகத்தை அவங்க கடனாக வாங்கி பெற்று அவங்களுக்கு வந்த ஜக்காத்துடைய பைசாவில இருந்து அவங்க கொடுத்திருக்காங்க. இப்படியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அழகிய கடனை வாங்கி அழகிய கடனாக திருப்பி கொடுத்திருக்காங்க. அந்த அடிப்படையில நாம இந்த கடனுடைய விஷயத்துல எவ்வாறு இருக்கிறோம் அப்படி என்பது கண்டிப்பான நம்ம தெரிஞ்சுக்கணும். கடனாக வாங்கக்கூடிய ஒரு பொருளை ஒண்ணு நாம திருப்பி கொடுக்கவே மாட்டோம். 2வது, கடனாக வாங்கக்கூடிய நாம் அது வட்டிக்கு உட்பட்டதாக இருக்கும். இது ரெண்டுமே மார்க்க விஷயத்துல ஹராம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடனை பத்தி சொல்லும் போது 2 விஷயமாக விளக்குறாங்க. ஒண்ணு, நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு பொருளை கொடுத்துட்டு அதற்கான கடனை நீங்க வாங்குறீங்க, அதை நீங்க சரியான முறையில அவங்கள்ட்ட திருப்பி கொடுத்தணும். முன்னாடி வாழ்ந்த பனி இஸ்ரவேலருடைய சமுதாயத்துல வாழ்ந்த ஒரு கதைய, ஒரு வரலாற சஹாபாக்கள்கிட்ட ரசூலுல்லாஹ் சொல்லி காமிக்கிறாங்க. ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு வரலாறு. இந்த அளவுக்கெல்லாம் மனிதர்கள் இருக்கிறாங்களா அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு வரலாறு. இன்றைய காலகட்டத்துல அப்படி ஒரு மனிதர்களே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வரலாறு. ரசூலுல்லாஹி சஹாபாக்கள்கிட்ட சொல்றாங்க, பனு இஸ்ரவேலர்கள்ட்ட ஒரு மனிதர் இருந்தார். அந்த மனிதர் ஒரு நபர்கிட்ட கடன் வாங்க போனாங்க. கிட்டத்தட்ட 1000 தீனார்களை கடன் வாங்குறாங்க. அப்படி வாங்கும்போது அந்த கடன் கொடுக்கக்கூடிய நபர் சொல்றாரு, உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சாட்சியை கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹ் அந்த கடன் வாங்கக்கூடிய நபர் சொல்றாரு, அல்லாஹ்வே இதுக்கு சாட்சியாளன்னு சொல்றாங்க. திரும்பி அந்த மனிதர் கேட்கிறாரு, உறுதி அளிக்கக்கூடிய ஏதாவது ஒரு நபரை கொடுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அந்த நபர், கடன் வாங்கக்கூடிய நபர் சொல்றாரு, அல்லாஹ்வே இதுக்கு உறுதியாளன் அப்படின்னு சொல்றாங்க. இத சொன்ன உடனே கடன் கொடுக்கக்கூடிய நபர் சொல்றாங்க, ஓகே, நீங்க கரெக்டான முறையில உண்மையை சொல்லியிருக்கீங்க, இந்தாங்க 1000 கடன், 1000 தீனார் கடன்களை கொடுக்கறாங்க. அதுக்கு ஒரு அளவையும் வைக்கிறாங்க. இத்தனை ஆண்டு காலமோ இத்தனை மாதங்களோ கழிச்சு நீங்க கொண்டு வந்து கொடுத்துருங்கன்னு சொல்லியாச்சு. அவர் வியாபாரத்துக்காக கடந்து போயாச்சு. கடந்து போய் வியாபாரம் பண்றாங்க. அவர் கொடுத்த தவணை என்பது முடிஞ்சாச்சு. முடிஞ்ச உடனே அவர் கப்பலை போய் தேடுறாரு. கப்பல் அவருக்கு கிடைக்கல, கடனை கொடுக்க முடியல. இப்போ அந்த சஹாபி, அந்த நபர் என்ன சொல்றாருன்னா, அந்த கடன் வாங்கிய நபர் என்ன சொல்றாருன்னா, யா அல்லாஹ், உன்னை நான் சாட்சியா வச்சு உனக்கு நான் உறுதி அளிச்சு இந்த கடனை நான் வாங்கினேன், என்னால திரும்பி போக இயல்ல. அப்ப என்ன பண்றாருன்னா, ஒரு மரக்கட்டை எடுக்கிறார். உங்களுக்கு எனக்கு படிப்பினை தரக்கூடிய ஒரு விஷயம், நம்ம சர்வ சாதாரணமாக கடன்ல ஒரு பொடுபோக்காக இருக்கிறோமே, கடன்களை வாங்கி வாங்கி குமிப்போம். ஆனா கடனை திரும்பி செலுத்துவோமான்னு கேட்டா அதுல மிகவும் பலகீனமான ஒரு நபர்களா இருக்கும். நன்றாக வழங்கிக் கொள்ளுங்க. கடனோடு யார் ஒருவர் மரணிக்கிறாரோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜனாசா ஒன்று வந்து விட்டால் முதல்ல கேட்கக்கூடிய கேள்வி, இவருக்கு கடன் இருக்கின்றதா? கடன் இருக்குன்னு சொன்னா அது யாராச்சும் ஒரு ஆள் பொறுப்பேற்கணும். அப்படி பொறுப்பேற்கலையா அவர்களுடைய ஜனாசா தொழுகையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு கடன் என்பது ரொம்ப மோசமான ஒரு விஷயம். அல்லாஹ்வை பயந்து அந்த நபர், அல்லாஹ்வுக்காக நான் அல்லாஹ்வை சாட்சியா வச்சு இந்த தீனார்கள் நான் பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி
1000 தீனார்களை ஒரு மரக்கட்டையில வைக்கிறாங்க. மரக்கட்டையில வைத்து கடல்ல தூக்கி போட்டாங்க. அல்லாஹ்வை சாட்சியா வச்சு தூக்கி போட்ட உடனே ஒரு காலம் வருது. அந்த காலத்தை அவர் கப்பல் கடத்தாச்சு. கடல் கலந்து போன ஒரு கடன் வாங்கினவரு திரும்பி வராரு. அந்த நபரை சந்திச்சு, இந்தாங்க உங்களுடைய 1000 தீனார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கிறாரு. என்னால வந்து அப்ப நான் தேடுனேன், எனக்கு கப்பல் இல்ல, அதனாலதான் என்னால கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி அந்த 1000 தீனார் கொடுக்கும் போது சொல்றாங்க, இதே போல நீங்கள் ஒரு கட்டையில 1000 தீனார்களை வச்சிருந்தீங்க, அதே போல அதுல ஒரு லெட்டர் வச்சிருந்தீங்க, அது என்கிட்ட கொண்டு வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சேர்த்துட்டான். அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை சாட்சியா வச்சு அந்த நபர் கடனை நிறைவேற்றும் விதமாக கிட்டத்தட்ட 1000 தீனார்களை தூக்கி கடல்ல போடுறாங்க அல்லாஹ்வை சாட்சியா வச்சு. அந்த இடத்துல அல்லாஹ் அழகான முறையில எந்த அளவுக்கு சிறந்த ஒரு விஷயமா இருந்தா, அல்லாஹ் யாருகிட்ட சமுத்திரம் என்பது கிட்டத்தட்ட உலகத்தை 4ஆக பிரிச்சா 3 பகுதி என்பது சமுத்திரம். அப்படிப்பட்ட இடத்துல கொண்டு வந்து சேர்த்த நபருக்கு கரெக்டான போய் கொண்டு போய் சேர்த்தான். அந்த அளவுக்கு கடனை நிறைவேற்றக்கூடிய விஷயத்துல நம்ம ஷதீதா இருக்கணும், கடுமையா இருக்கணும். ஆனா நம்ம மக்கள் பேனா தானே, பென்சில் தானே, சாதாரண தக்காளி தானே, வெங்காயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு சர்வ சாதாரணமாக இருக்கக்கூடிய விஷயம் நாளை மறுமையில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பா வரும். நம்மள்கிட்ட கடன் வாங்கின ஒரு நபர் நம்மள்கிட்ட கடனை திருப்பி கொடுக்கலன்னா நாளை மறுமையில அவருடைய அமலை நாம பெற்றுக்கொள்ளலாம். அந்த அளவுக்கு மோசமான ஒரு விஷயம் தான் கடனை வாங்குவது. எனவே இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ஒரு நபர் இப்படி இருந்தா, ஒரு நபர் கடனை வாங்கிட்டு திருப்பி கொடுப்பாங்க இருப்பாங்க. 2வது நபர் கடன் வாங்கக்கூடியதே ஹராமான முறையில இருக்கும். அது என்னன்னா ரிபா, வட்டியை கொண்டு அவர் கடன் வாங்கக்கூடியவரா இருப்பார். யார் வட்டியை வாங்குறாரோ, வட்டி என்பது இஸ்லாமிய மார்க்கத்துல ஹராம், பெரிய ஒரு பாவம் தான் வட்டி வாங்குவது என்பது. அந்த வட்டியை யார் வாங்குறாரோ அல்லாஹ் சொல்றான், அஹல்லல்லாஹு பையுன், வியாபாரத்தை அல்லாஹ் ஹலால் ஆக்குகின்றான், ரிபா, வட்டி அல்லாஹ் ஹராம் ஆக்குகின்றான். அது எந்த ஒரு விளைச்சலும் உங்களுக்கு இருக்காது, எந்த ஒரு பெருக்கும் உங்களுக்கு வட்டியில இருக்காது. அப்படிப்பட்ட வட்டியில தான் இன்றைய சமகாலத்து மக்கள்ல வீடு கட்டணும், காரு வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும், நகை வாங்கணும் இப்படின்னு சொல்லிட்டு வட்டிக்கு கடன் வாங்கி இந்த வேலைகள் எல்லாம் அத்தியாவசியம் கிடையாது, தன்னுடைய தேவைகள் என்பது கிடையாது, மிகவும் பிரம்மாண்டமான முறையில் இருக்கணும். அந்த அடிப்படையில வட்டியை வாங்கி மக்கள் நாசக்கேடான ஒரு மக்களுக்கு நாசக்கேடான ஒரு வழிக்கு போகக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு மோசமான ஒரு காலகட்டத்தில் நம்ம எல்லாம் வாழ்ந்துருக்கோம். என்ன சொல்லுவாங்கன்னா, வட்டி இல்லாமலாம், இஎம்ஐ இல்லாமலாம் இப்ப வீடு கட்ட முடியாது, இஎம்ஐ இல்லாமலாம் இப்ப நம்மளால கார் வாங்க முடியாது, அது வாங்க முடியாது, இது வாங்க முடியாது. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள், குர்ஆனும் ஹதீஸும் மறுமை நாடு வரைக்கும் நமக்கு தோதுவான ஒரு விஷயம். அந்த அடிப்படையில வட்டியாக இருந்தாலும் சரி ஹராம். அதே போல ஒரு நபர் கடனை வாங்கி கொண்டு திருப்பி கொடுக்காமல் இருந்தாலும் அது ஹராம். அந்த அடிப்படையில நாம இந்த உலகத்துல இஸ்லாமிய மார்க்கத்தை நம்ம எல்லாரும் ஏற்றிருக்கிறோம், ரசூலுல்லாஹ்வை பின்பற்றக்கூடிய ஒரு நபர்களாக இருக்கிறோம். அந்த அடிப்படையில இந்த உலகத்துல வாழ்ந்து மரணிக்கும் பொழுது வட்டியுடைய எந்த ஒரு சாயலும் இல்லாமல், எந்த ஒரு கடனும் இல்லாமல் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு எனக்கு தருவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.